வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது தொற்று நோய்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கக்கூடிய கலப்பை முதிரை என்ற முதிரையை பார்க்க போகிறோம். இந்த கலப்பை முதிரை அப்படின்றது மிக எளிமையாக ஏற்கனவே நம்ம செஞ்சிட்டு இருந்த பல முதிரைகளினுடைய ஒரு கலவை மாதிரி தெரியும். ஆனால் அது கொஞ்சம் சின்ன சின்ன குறிப்புகளை கவனமாக பார்த்து செஞ்சிங்கன்னா முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த கலப்பை முதிரைக்கு உண்டான ஒரு பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சீகரண பட்டாங்கறிந்த பலரும் பரிகள் ஆனார் இல்லை, பிணிதீர பிரணவ தேகம் தேடும் கலப்பையே புலம்பன் புறமுக வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு உண்டான செய்முறையை நம்ம இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம். இந்த முதிரை செய்வதன் மூலமாக நாம் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். இந்த முதிரை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள். உங்களுடைய கையில் இந்த மாதிரி குரு வணக்க முதிரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதிரையை வச்சு சுண்டு விரல் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொட்டி இருக்கணும். அதே மாதிரி மோதிர விரல் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொட்டு அந்த ஒரு விளக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அதுக்கடுத்தது இந்த மாதிரி வச்சுட்டு மற்ற விரல்கள் எல்லாம் அப்படி கையில் அப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பாருங்கள், இப்போ இந்த விரல் இருக்கணும். அதுக்கப்புறம் கையில் இந்த லிங்க முதிரை இப்படி வைங்க. இப்போ நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது இந்த சுண்டு விரல், மோதிர விரல், பெருவிரல் இது மூணும் இப்படி இருந்துச்சுன்னா இந்த முதிரைக்கு பேர் கலப்பை முதிரை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒரு கை கோர்த்து இந்த லிங்க முதிரை இப்படி செய்யணும். இந்த முதிரைக்கு பேர் கலப்பை முதிரை. இது நம்ம செய்யும்போது நமக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வாமைகள் எல்லாமே சரியாகும். சளி சவுப்படலம் எல்லாமே உருகி மலம் வழியாக வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முதிரை கலப்பை முதிரை. அனைவரும் செய்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.